வணக்கம். ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை உங்களை நான் வரவேற்கிறேன். சல்மான் கான், பாலிவுட், ஹாலிவுட், உலகம் முழுவதும் அறிந்த ஒரு நபர், மெகா ஸ்டார், சூப்பர் ஸ்டார். இந்த நபருடைய கொலை மிரட்டல்கள், அதுவும் செய்தியாக ஒவ்வொரு நாளும் நீங்க படித்து, இந்த நபருக்கும் அண்டர்வேர்ல்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு, லாரன்ஸ் பிஷ்னோய் என்கிற ஒரு அண்டர்வேர்ல்ட் டான், அவர் கொடுக்கக்கூடிய மிரட்டல்கள் அனைத்தையுமே நீங்க படித்து பார்த்து, போன வருடம், அதாவது 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம், சல்மான் கான் வீட்டில் ஒரு ஷூட் அவுட் நடக்குது. 5க்கும் மேற்பட்ட புல்லட் ரவுண்ட்கள் அந்த வீட்டை நோக்கி பாய்ந்தது. அதில் ஒரு குண்டு சல்மான் கானுடைய பால்கனி வரை தொட்டு சென்றது. யாருக்குமே காயமெல்லாம் கிடையாது. அவர்களை அன்னைக்கு பிடித்து விட்டார்கள். அதற்கு பின்பு சல்மான் கானுடைய பாதுகாப்பு, அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அவருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்னொரு நண்பரான பாபா சித்திக்கியுடைய கொலை, அந்த கொலைக்கும் இன்னொரு அண்டர்வேர்ல்ட் டானான லாரன்ஸ் பிஷ்னோய்க்கும் கனெக்ஷன் இருப்பதாக ஒரு ஸ்டோரியும் வெளியானது. அதாவது ஷூட் அவுட் நடத்தியது லாரன்ஸ் பிஷ்னோய், பாபா சித்திக்கியுடைய கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபரும் லாரன்ஸ் பிஷ்னோய். இப்போ இந்த ஒட்டுமொத்த கதைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை மும்பை போலீஸ் வைத்துள்ளது. அதாவது சார்ஜ் ஷீட்டை ஃபைல் செய்து, இந்த சார்ஜ் ஷீட் 4590 பக்கங்கள் கொண்டது. இதில் 29 அக்யூஸ்ட்களை அவர்களுடைய பெயரை எழுதியிருக்கிறார்கள். அதிலிருந்து 26 நபர்கள் மும்பை போலீஸ் பிடியில் இருக்கிறார்கள். 3 பேர் இன்னும் எப்ஸ்காண்ட், அதாவது தப்பித்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆக்ட், அதாவது மொகோகா கோர்ட்டில் இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்பட்டது. இதில் மிக முக்கியமாக வியக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கிறது. எந்த லாரன்ஸ் பிஷ்னோய் தான் சல்மான் கான் வீட்டில் ஷூட் அவுட் நடத்தியதற்கு காரணம் என்று கூறினார்கள், எந்த லாரன்ஸ் பிஷ்னோய் பாபா சித்திக்கியோடைய கொலைக்கு மாஸ்டர் மைண்டாக இருப்பார் என்று கூறினார்களோ, ஜனவரி 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஃபைல் செய்யப்பட்ட இந்த சார்ஜ் ஷீட்டில் அவருக்கு கிளீன் செக் கொடுக்கப்பட்டது. அதாவது அவருடைய பேரே இந்த சார்ஜ் ஷீட்டில் எழுதப்பட்டது. அப்போ யார் இந்த கொலையை செய்ய சொன்னார்கள்? யார் இந்த ஷூட் அவுட்டை நடத்த சொன்னார்கள்? அப்படி லாரன்ஸ் பிஷ்னோய் இல்லை என்றால் யார் இதை செய்ய சொன்னார்? லாரன்ஸ் பிஷ்னோயோட ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைத்தது. வீடியோவில் நீங்க பார்க்க முடியும் எந்த அளவில் ஓப்பனாக சல்மான் கான் எங்களிடம் வந்து மன்னிப்பை கேட்கணும், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பிஷ்னோய் சமுதாயத்தை சார்ந்த கோவில் வந்து மன்னிப்பை கேட்டால் நாங்கள் மன்னித்து விடுவோம், இல்லை என்றால் சல்மான் கானுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, எங்கு பார்த்தாலும் அந்த நபரை சுட்டுக் கொண்டு. பிளாக் பக் என்கிற ஒரு மான், பிஷ்னோய் சமுதாயத்திற்கு கடவுள் போன்று இருக்கக்கூடிய அந்த மானை சல்மான் கான் சுட்டுக் கொன்றதாக ஒரு வழக்கு அவர் மீது போடப்பட்டது. அதிலிருந்து கோபமடைந்த லாரன்ஸ் பிஷ்னோயோட இந்த மிரட்டல். இப்போ சல்மான் கானை எப்படியாவது மிரட்டணும், சல்மான் கானை வைத்தே லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் தன்னுடைய இடத்தை மும்பையில் பிடிக்க போறார்கள் என்கிற ஒரு முயற்சியில் இருக்கும்போதுதான் இந்த ஷூட் அவுட்டை பிளான் செய்தார்கள். இப்போ ஒட்டுமொத்த எக்ஸ்போஜர், அதாவது சார்ஜ் ஷீட்டில் என்ன எழுதப்பட்டது அதை நீங்க பாருங்கள். 1998ஆம் ஆண்டு சல்மான் கான் பிளாக் பக் என்கிற ஒரு மானை கொன்றதாக ராஜஸ்தானில் அவர் மீது வழக்கு போடப்பட்டது. ஏற்கனவே கூறியபடி பிஷ்னோய் கம்யூனிட்டிக்கு முன்பு அவர்களுடைய கோவிலில் வந்து அவர் மன்னிப்பை கேட்டால் நாங்கள் மன்னித்து விடுவோம் என்று கூறிய அந்த காட்சி இப்ப லாரன்ஸ் பிஷ்னோய் கொடுத்த அந்த மிரட்டல், அந்த வீடியோவை நீங்க பாருங்க. இதெல்லாம் நடக்கும்போது ஏப்ரல் 14ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சல்மான் கானை மிரட்டுவதற்காக ஒரு பிளான் போடும். இந்த பிளானில் 2 கன்மேன், 2 ஷூட்டர்ஸ்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா குறைஞ்சபட்சம் 50 ரவுண்ட் ஃபயரிங் நடக்கும். அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில போன உடனே நீங்க ஹெல்மெட்டை கழட்டிடணும். அதாவது யார் இந்த ஷூட் அவுட்டை நடத்தினார்கள் என்கிற அந்த ஐடென்டிட்டி, அந்த அடையாளம் மக்களுக்கு போய் சேரணும், நேரடியாக சல்மான் கானுக்கு தெரிய வரும். இது மட்டுமல்ல, அந்த ஸ்பீட், மோட்டார் சைக்கிள் நீங்க போகும்போது ரொம்பவே ஸ்லோ ஸ்பீடில் போய் கொண்டிருக்கும் போது தான் இந்த ஷூட் அவுட்டை நடத்துவதாக இந்த பிளானை போட்டிருக்கிறார். ஆனால் ஏப்ரல் 14ஆம் தேதி நடந்த ஷூட் அவுட்டில் என்ன நடந்தது? 2 ஷூட்டர்ஸ்களுமே பயந்து அதிவேகத்தில் சென்றிருக்கிறார்கள். 50 ரவுண்ட் ஃபயரிங்க்கு எதிராக வெறும் 5 ரவுண்ட் ஃபயரிங் தான். அதுவும் எந்த விதமான ரியாக்ஷனும் அங்கு நடக்கவில்லை. உடனடியாக அவர்கள் பிடிபட்டுட்டார்கள்.
இப்போ பிஷ்னோய், அதாவது லாரன்ஸ் பிஷ்னோய் கேங்கிற்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக இது இருந்தது. அதாவது சல்மான் கான் வீட்டில் நீங்க ஷூட் அவுட் நடத்தி ஒரு பேரை புகழை தேடிக்கொள்வதாக கூறி வந்தீர்கள். எதுவுமே நடக்கவில்லை. உங்களுடைய ஷூட்டர்ஸ்களும் பிடிபட்டு போனார்கள். இப்போ இதிலிருந்து சல்மான் கான் மீது இன்னொரு கரம் லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஷூட் அவுட்னால் என்ன நடந்தது? சல்மான் கானுக்கு கிடைத்த அந்த பாதுகாப்பு இன்னும் பலப்படும். சல்மான் கானுடைய பர்சனல் பாடி கார்டாக இருக்கட்டும், இதை தாண்டி அவருக்கு அரசாங்க வழியாக கொடுக்கப்பட்ட செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அவருடைய வாகனம் உட்பட அனைத்துமே புல்லட் ப்ரூஃப் மற்ற விஷயங்களும் செய்து விட்டார்கள். இப்போ ஏற்கனவே சல்மான் கானை நெருங்க முடியாது. இப்போ அவரை நெருங்குவது இன்னும் கடினமாகிவிட்டது. இப்போ எப்படியாவது தன்னுடைய இடத்தை பாலிவுட்டில் மும்பையில் பிடிக்கணும் என்கிற ஒரு வெறியில் இருந்த லாரன்ஸ் பிஷ்னோயுடைய கேங், இவர்கள் சல்மான் கானிற்கு எப்படி மெசேஜ் கொடுக்கலாம், அவரை எப்படி மிரட்டலாம் என்கிற இன்னொரு பிளானை போட்டிருக்கிறார்கள். இப்போ சோஷியல் மீடியா காலகட்டம். சோஷியல் மீடியாவில் சல்மான் கானுடன் இருக்கக்கூடிய பல்வேறு க்ளோஸ் எய்ட்களுடைய ஒரு பட்டியல் போடப்பட்டது. இந்த பட்டியலில் நீங்க பார்த்தீர்கள்னா பாபா சித்திகி, முன்னாள் எம்எல்ஏ, அவருடைய படங்களை பார்க்கிறார்கள். பாபா சித்திகி சல்மான் கானுக்கும் நெருக்கம், ஷாருக் கானுக்கும் நெருக்கம். இன்னும் சொல்ல போனால் சல்மான் கான் மற்றும் ஷாருக் கான் 2 பேருமே ஒரு காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தார்கள். 2 பேருமே தன்னுடைய ஈத் பார்ட்டியில் கூப்பிட்டு, ரம்ஜான் பார்ட்டியில் கூப்பிட்டு அவர்கள் 2 பேரையுமே ஒன்று சேர்த்து வைத்த நபரும் பாபா சித்திகி தான். ஒரு செலிபிரிட்டி போன்ற நபர். சல்மான் கானிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர். சல்மான் கான் இன்னொரு வழக்கில் சிக்கிய போது, அதாவது ரோட்டு ஓரத்தில் ஏழைகள் படுத்திருந்த போது அவர்கள் மீது எஸ்யூவியை ஏற்றி கொன்ற போது, இதே பாபா சித்திகியோட வீட்டில் போய் தான் ஒளிந்திருந்தார் சல்மான் கான். அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ பாபா சித்திகியை கொன்றால் நேரடியாக சல்மான் கானிற்கு ஒரு மெசேஜ் போகும் என்று ஒரு விஷயத்தை இவர்கள் உறுதிப்படுத்துகிறார். ஜிஷான், அதாவது பாபா சித்திகியோடைய மகன், அவர் இப்போ அதே இடத்தில் எம்எல்ஏ. இப்போ இவர்களுடைய பிளான் படி பாபா சித்திகி கிடைத்தாலோ அல்ல அவருடைய மகன் ஜிஷான் கிடைத்தாலும், யார் கிடைத்தாலும் 2 பேருமே சுட்டுக் கொண்டு விடலாம். தனித்தனியாக கிடைத்தால் யார் முதலில் கிடைக்கிறார்களோ அவரை போட்டு தள்ளிவிடுங்கள். 2 பேரும் ஒன்னாக இருந்தால் 2 பேரையுமே ஒன்னாகவே போட்டு தள்ளிவிடுங்கள். வருடந்தோறும் கணேஷ் சதுர்த்தியும் போது சல்மான் கான் வீட்டிற்கு பாபா சித்திகி குடும்பத்துடன் போவது வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் இந்த வருடம் கணேஷ் சதுர்த்தி ஒன்றே இவரை போட்டு தள்ளுவதற்கான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். ஆனால் இந்த கணேஷ் சதுர்த்தியும் போது இவர் அங்க போகவில்லை. இது ஒரு வேலையாக சிக்கிக் கொண்டார். அன்னைக்கு அவர் தப்பித்து விட்டார். இப்போ அவரை வேற எங்க வச்சு கொள்ளலாம் என்கிற விஷயத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் பாபா சித்திகி தன்னுடைய மகன் ஜிஷானுடைய ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போவது வழக்கமான விஷயம். அங்க இருக்கக்கூடிய மக்களை ரொம்பவே நெருக்கமாக அறிந்த நபர். அங்க போனாலே சின்ன குழந்தையாக இருக்கட்டும், அக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ரொம்பவே வெளிப்படையாக போய் பேசுவது, உதவுவது, இது எல்லாமே அவர் செய்யக்கூடிய வேலை. அப்போ அந்த இடத்தில் இவரை சுலபமாக கொன்றுவிடலாம் என்கிற விஷயம் இவர்களுக்கு தெரியும். அக்டோபர் 12ஆம் தேதி ஜிஷானுடைய ஆபீஸிற்கு ஏற்கனவே வழக்கம்படி பாபா சித்திகி சென்றிருக்கிறார். இவர் அங்க போன ஒரு சில நிமிடங்களிலேயே, அதாவது 15 நிமிடத்திற்கு முன்பே ஜிஷான் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார். இது இந்த ஷூட்டர்ஸ்களுக்கு தெரியவில்லை. அதனால் ஜிஷான் தப்பித்து விட்டார். ஆனால் பாபா சித்திகிக்கு ஒண்ணுமே தெரியல. சாதாரணமாக ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெளியில போகும்போது அங்க அக்கம் பக்கத்துல சின்ன சின்ன பசங்கள் வெடி வெடித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இவரும் அந்த குழந்தைகளுடன் வெடி வெடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த வெடிச்சட்டத்தில் ஷூட் அவுட்டும் நடந்திருக்கிறது. திடீர் என்று ரத்த வெள்ளத்தில் அங்கே சுருண்டு விழுந்திருக்கிறார் பாபா சித்திகி. அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஷூட்டர்ஸ்களை விரட்டி பிடித்திருக்கிறார்கள். அதுல 2 பேர் 3 பேர் வந்த நபர்கள், அதுல 2 பேரை அங்கே பிடித்து விட்டார்கள். ஒரு சில நாட்களில் 3ஆவது நபரும் பிடிபட்டு போனார். இதுதான் இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்டுக்கான கதை. ஆனால் இப்ப மும்பை போலீஸ் தன்னுடைய சார்ஜ் ஷீட்டில் 29 நபர்களுடைய பெயர் எழுதியிருக்கிறது. அதில் 3 நபர்களுடைய பெயர், அந்த 3 நபர்களுமே அப்ஸ்காண்டட், அதாவது அவர்களை பிடிக்க முடியவில்லை என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த 3 நபர்கள் அல்ல, மீதம் இருக்கக்கூடிய பிடியில் இருக்கக்கூடிய 26 நபர்கள், இந்த ஒட்டுமொத்த 29 நபர்களுடைய பட்டியலில் லாரன்ஸ் பிஷ்னோடைய பேர் கிடையாது. அப்ப யாருடைய பேர் இருக்கு? சுபு லோங்கர் மகாராஷ்டிரா என்கிற இந்த நபர். இந்த சுபு லோங்கர் லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கிறது. அவர் போட்ட அந்த போஸ்ட்,
பாபா சித்திக்குடைய கொலைக்கான பொறுப்பை லாரன்ஸ் பிஷ்னோய் என்கிற எங்களுடைய கேங் பொறுப்பெடுத்துக் கொள்கிறது என்று அவர் எழுதுகிறார். அவரை இன்னும் பிடிக்க முடியவில்லை. இதை தாண்டி இன்னும் 2 நபர்கள், முகமது யாசீன் அக்தர் என்கிற நபர், இவருடைய பட்ட பெயர் சிக்கந்தர். 3வது பெயர் லாரன்ஸ் பிஷ்னோயுடைய தம்பியான அன்மோல் பிஷ்னோய். அன்மோல் பிஷ்னோய் வெளிநாட்டில் இவரும் பிடிபட்டிருக்கிறார். இந்த 3 நபர்களில் லாரன்ஸ் பிஷ்னோயுடைய பெயர் கிடையாது. இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் வருகிறது. லாரன்ஸ் பிஷ்னோய் கேங், லாரன்ஸ் பிஷ்னோய் எங்க இருக்கிறார்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய சாபர்மதி சிறையில் இருக்கிறார். சிறையில் இருந்தால் கூட சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர். எப்படி சோஷியல் மீடியா, அதாவது இன்டர்நெட் இவர் கையில் போகிறது, எப்படி போனில் பேசுகிறார், எப்படி இந்த நபர் வீடியோ கால் எல்லாம் செய்கிறார் என்று யாருக்குமே இதுவரை புரியவில்லை. இந்த அளவில் ஒரு மிகப்பெரிய மிக பவர்ஃபுல்லான ஒரு டான், ஒரு அண்டர்வேர்ல்ட் டான். அவருடைய தம்பி அன்மோல் பிஷ்னோய் எப்படி இந்த விஷயத்தை செய்யலாம், எப்படி அன்மோல் பிஷ்னோயோடைய பெயர் வந்திருக்கிறது, லாரன்ஸ் பிஷ்னோயோடைய பெயர் வரவில்லை என்கிற பல்வேறு கேள்விகளை இன்னைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் இன்னொரு விஷயம் வருகிறது. லாரன்ஸ் பிஷ்னோய் மற்றும் அன்மோல் பிஷ்னோய் 2 பேருமே இந்த கேங் வாரில் இருக்கிறார்கள். அதாவது அண்ணன் தம்பி 2 பேருமே பிரிந்து வேலை பார்க்கிறார்களா, லாரன்ஸ் பிஷ்னோய்க்கு தெரியாமலேயே அன்மோல் பிஷ்னோய் இந்த பிளாட்டை செய்தாரா என்கிற ஒரு கேள்வி. லாரன்ஸ் பிஷ்னோயை பற்றி பார்க்கும்போது கனடா நாடு லாரன்ஸ் பிஷ்னோயோடைய பெயரை எடுத்து அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்டில் மட்டுமல்ல, இந்திய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர் வரை கம்ப்ளைண்ட்களை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது கனடா நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு கொலைகள் லாரன்ஸ் பிஷ்னோயை ரா ஏஜென்சி பயன்படுத்தி இந்த நாட்டில் பல படுகொலைகளை செய்து வருகிறது. இந்த நபரை அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இந்த நபருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய வேலையும் இந்த நாட்டு அரசாங்கம் தான் செய்கிறது என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், லாரன்ஸ் பிஷ்னோயை நாங்கள் சிறையில் வைத்திருக்கிறோம், எந்த விதமான தவறும் அவரால் செய்ய முடியாது, அவரை ரொம்பவே ஹை செக்யூர்ட் சிறையில் வைத்திருக்கிறோம் என்கிற பல்வேறு விளக்கத்தை கொடுத்தால் கூட கனடா நாட்டு அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக. இப்போ ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க கேட்டீர்கள். இதில் வெளிவரக்கூடிய ஒரே கேள்வி, எந்த மாஸ்டர் மைண்டாக நீங்க லாரன்ஸ் பிஷ்னோயை எடுத்து வைத்தீர்களோ அவருடைய பெயரை எதற்கு நீங்க நீக்கினீர்கள், எதற்கு சார்ஜ் ஷீட் அவருடைய பெயரே கிடையாது, எப்படி அன்மோல் பிஷ்னோயோடைய பெயர் அந்த இடத்தில் முதல். 2வது, உண்மையிலேயே இந்த நாட்டு அரசாங்கம் அல்ல ஒரு சில அரசியல்வாதிகள் லாரன்ஸ் பிஷ்னோயோடைய பெயரை பயன்படுத்தி தன்னுடைய பொலிட்டிக்கல் லாபத்திற்கு, தன்னுடைய பொலிட்டிக்கல் வெண்டட்டாவை சரிபார்ப்பதற்காக பயன்படுத்தி வருகிறார். இந்த 2 கேள்விகளுக்கான பதில் வரக்கூடிய காலம்தான் பதிலளிக்கும். இந்த ஒட்டுமொத்த வழக்கில் வரக்கூடிய மற்ற திருப்பங்களை பற்றியும் நாங்கள் இதே போன்ற ஸ்டோரி வழியாக உங்களுக்கு தகவலை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். UPI வழியாக எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். நன்றி, வணக்கம்.